சாரி சித்ரா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ இவ்ளோ நல்லவளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சித்ரா. என் கூட பிறக்காத சகோதரி, என் வாழ்நாள்ல உன்னை மறக்கவே மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீ தான் என்ன காப்பாத்தணும். சச்சே, என்னதான் இருந்தாலும் நீங்க என் முதலாளி. ஏன் கால போய் விழலாமா? நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. எம்டி கண்ணில் படாம தலைமறைவாவே இருங்க. நான் எப்ப சொல்றேனோ அப்ப வெளியே வந்தா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏண்டி அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு இவ்ளோ பிளான் பண்றியா? பயங்கரமான ஆளுடி நீ. இரு, உன்னை பாத்துக்கிறேன். சரி அமுதா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? சரி சித்ரா. மேல கோவமா இருக்கீங்க? ஆமா, பானு இல்ல, ராஜா எங்க? உன்னதான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, ஏன் வந்த? அக்கா, பானுவ பாக்கணும், அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும். உன்னை ஏன் வந்தேன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லாம என்னென்னவோ பேசிட்டு இருக்க. பானுவுக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன், நல்ல பையன். அவன் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பானு கிட்ட பேசுறது நல்லது இல்லையா? அதான் பானுவை தேடி வந்தேன். எப்ப வந்தாலும் அவ இருக்க மாட்டேங்கிறான். ஏய், என்ன விளையாடுறியா? ஏன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்க நீ யாரு? சித்தி, இது கூட தெரியல? என்ன கிண்டல் பண்றியா? ராஜா எங்க? அவங்கிட்ட கேட்ட டீடைல் தெரிஞ்சிட போகுது. இத பாரு, என் புள்ள ராஜாவே வந்துட்டான். வாய் நிறைய சித்தின்னு கூப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, பானு எங்க? டெய்லி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றா, பெரிய சம்பளத்துல வேலை எதிர்பார்க்கறா. அதுல என்ன தப்பு? அவ படிச்ச படிப்புக்கு நிறைய சம்பளத்தோட பெரிய வேலை கிடைக்கும். ஆமா, இவங்க சொல்லிட்டாங்க. இனிமே பானுவுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்ல. அக்கா, நான் ஏன் பானுவை கேட்கணும்னு சொல்றேன் தெரியுமா? அவ மனசுல யாரையாவது நினைச்சிருக்கலாம், இல்ல யாரையாவது லவ் பண்றாளா? வாய மூடு. என் பொண்ண என்ன ஒன்ன மாதிரி நினைச்சிட்டியா? லவ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? ரொம்ப கோவப்படுற? என்ன மாதிரின்னு சொன்னியே, ஆனா நான் யாரையும் லவ் பண்ணல. குடும்ப வாழ்க்கைக்கு எனக்கு கொடுத்து வைக்கல, அந்த ஆசையெல்லாம் எனக்கு இல்ல. ஐயோ டே ராஜா, எல்லாம் உன்னாலதான்டா. எங்கேயோ கிடந்தவளை இங்க இழுத்துட்டு வந்துட்டு, ஐயோ பெரிய தொல்லை இம்சையை கொண்டு வந்து விட்டுட்டடா. ஷோ அக்கா, சும்மா திட்டாதீங்கக்கா. ராஜா, பானு வந்தா சொல்லு, அவளுக்கு விருப்பம்னா நான் பேசுறேன். மாப்பிள்ள ஏதோ பார்க்ல வேலை பாக்குறாராம். பின்ன நீ பாக்குற மாப்பிள்ள பார்க்ல வேலை பார்க்காம பின்ன ஃபாரின்லயா வேலை பாப்பான்? என்ன பார்க்ல வாட்ச்மேன் வேலையா? ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நீ பாக்குற மாப்பிள்ள பார்க்ல வேலை பார்க்காம பின்ன ஃபாரின்லயா வேலை பாப்பான்? என்ன பார்க்ல வாட்ச்மேன் வேலையா? ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ராஜா, தரமணில இருக்குதே, அது என்ன பார்க்கு? டைட்டில் பார்க் சித்தி. அங்கதான் மாப்பிள்ள வேலை பாக்குறான். ரொம்ப நல்ல பையன். சம்பளம் மாசம் 1.5 லட்சம் ரூபாய். பானு மாதிரியே நல்ல கலரா இருப்பான். நீங்க ஓகே சொல்லிட்டா பேசி முடிச்சிடலாம். ஏ ராஜா, இவள மாப்பிள்ள பார்க்க வேண்டாம்னு சொல்லு. சம்பளம் 1.5 லட்சம் ரூபான்னு சொல்லுவா. அவ லட்சக்கணக்கில் வரதட்சணை கேட்பான். கார் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லுவான். நம்மளால முடியாதுப்பா, விரலுக்கேத்த வீக்கம் தான் இருக்கணும். நமக்கேத்த மாப்பிளையே நம்மளால பார்க்க முடியும். இவள வாய முடிட்டு போக சொல்லு. ஐயோ, வரதட்சணை பயம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அத நான் பாத்துக்கிறேன். ஒரு பைசா நீங்க செலவு பண்ண வேண்டாம், எல்லா செலவும் இந்த சித்தியோடது. நீங்க மாப்பிளைய பார்த்துட்டு ஊன்னு சொன்னா போதும்,
மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓ இது வேறயா? உன் உறவே வேணான்னு சொல்றோம், இப்ப உதவி வேற பண்றேங்கிறியா? ஏன்க்கா இப்படி வெறுப்பாவே பேசுறீங்க? நான் ஒட்டி ஒட்டி வரேன், நீங்க ஏன் இப்படி வெட்டி வெட்டி விடுறீங்க? உங்களுக்கு நான் என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுக்கா. என் மேல தப்பு இருந்தா இங்கேயே இப்பவே விஷத்தை குடிச்சிட்டு என் உயிரை விட்டுடுறேன். அந்த பாவம் எல்லாம் எங்களுக்கு வேணாண்டியம்மா. முதல்ல நீங்க இருந்து போனா போதும். ராஜா, அக்கா குணமே இப்படித்தான். நிச்சயமா என்ன பத்தி ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வார்த்தையில விஷம் இருக்கும், ஆனா மனசு சொக்க தங்கம். எங்க பெரியம்மாவும் இப்படித்தான். கோவப்பட்டா திட்டுவாங்க, மறு நிமிஷமே என்ன அரவணைச்சுக்குவாங்க. அவங்க பேசுறத நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். இல்ல சித்தி. நீ பானு வந்த உடனே விஷயத்த சொல்லி அவ என்ன பதில் சொல்றான்னு எனக்கு போன் பண்ணி சொல்லு. நான் வந்து நேர்ல பேசுறேன். இத பாருங்க சித்தி, அம்மா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க போங்க. பானுகிட்ட நீங்க வந்தது, மாப்பிள்ளைய பத்தி பேசுனது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவ என்ன சொல்றாளோ அதை உங்களுக்கு போன்ல சொல்லிடுறேன். அக்கா வரேன்க்கா. வரட்டா ராஜா? சரிங்க சித்தி. ஏண்டா நீ அடங்கவே மாட்டியா? எதுக்குடா இந்த வேண்டாத வேலையெல்லாம் உனக்கு? ஏமா பழசே ஞாபகம் வச்சிட்டு இருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப மிரட்டுறா. போன் பண்ணி வர சொல்ற. அவ்வளவு தைரியம் ஆச்சு உனக்கு? உன்னை வர சொல்றதுக்கு தைரியம் வேற வேணுமா? அவ்வளவு திமிரா போச்சு உனக்கு? டேய் திமிரு அது இதுன்னு பேசுன வாய உடைச்சிடுவேன். ஏய் யார்கிட்ட பேசுற தெரியுமா? இத பாரு, ரொம்ப பந்தா கட்டாத. மரியாதையா பணத்தை கொடு, இல்லன்னா சீடியை எங்க கொண்டு போய் கொடுக்கணுமா அங்க கொடுத்துருவேன். என் தலை எழுத்து. நான் உங்ககிட்ட மாட்டிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். பெரிய மைசூர் மகாராஜா பேர மாதிரி பேசாத. நான் சொந்தமா போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கேன். உன்ன மாதிரி எல்லாம் கார் துடைக்கிறவன் கிடையாது. ஏய் வேணா, ஓவரா பேசாத. நான் ஓவரா பேசக்கூடாதுன்னா பணத்தை கொடு. என்னது 10,000? நீயே வச்சுக்க. யாருக்கு வேணும் இந்த பிச்சை காசு? ஏய் இது உனக்கு பிச்சை காசா? 1000 2000 கேமரா தூக்கின்னு ஓடனவன் நீ. 10,000 உனக்கு பிச்சை காசா? எல்லாம் என் நேரம்டா. நேரம் ஒரே மாதிரியா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப ஏன் நேரம். இப்ப நீ தலைகீழா நின்னாலும் சரி, நிமிந்து நிக்க முடியாது. பேசு பேசு. நீ பேசணும், நான் கேட்கணும். எல்லாம் என் தலையெழுத்து. சரி சரி வா என் கூட. ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்து தரேன், வா. இங்க எதுக்கு வந்திருக்க? மறுபடியும் பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கியா? நான் வந்தாலே பிரச்சனை தானா? ஏன் நான் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்க வரக்கூடாதா? மன்னிப்பா? மன்னிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு மனசு மாதிரி வந்திருக்கங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா தான் நடந்துக்கிட்டேன். உங்க மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இனி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலனா நான் மனுஷே கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க. வீட்டுக்கு எதிரியே வந்தாலும் மரியாதை கொடுக்கறது தான் நம்ம பண்பாடு. உனக்கு முடிவா சொல்றேன், நீ மனசு மாறி திருந்தி வந்திருந்தாலும் சரி, இல்ல உண்மையிலேயே நல்லவளா மாறி வந்திருந்தாலும் சரி, நான் உன்னை நம்ப போறதில்ல. முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இறங்கி வந்திருக்கேன். இன்னும் நீங்க என்ன மன்னிக்கலனா நான் என்னதான் செய்யறது? அதான் நடைய கட்டுன்னு சொல்லிட்டல்ல,
கிளம்ப வேண்டியதானே? என்ன நீங்க மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, நான் பேசாம ஓரமா ஒதுங்கி நிக்கிறேன். என் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷமா போயிடுறேன். ஓ பையனுக்கு ஏன் பொண்ணை கட்டி வைக்கணுமா? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீங்க பழச மனசுல வச்சுக்கிட்டே பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் திருந்திட்டேன். உங்க மகளை என் மருமகளை ஆக்கிக்கிறேன். என் மக மாதிரி பாசத்தோட பாத்துக்கிறேன். என்ன நம்பி அனுப்புங்க. உன்னை நம்பி என் பொண்ண பாடு கடத்துல தள்ள நான் விரும்பல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் இந்நேரம் கல்யாணமே நடந்திருக்கும். ஏதோ என் போதாத காலம், நானே அதை தடுத்துட்டேன். என்னால நிறுத்தப்பட்ட இந்த கல்யாணம் நானே மறுபடியும் செலவு பண்ணி நடத்தி வைக்கிறேன். சீர்வரிசைன்னு நீங்க ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வாங்க, எனக்கு அது போதும். பேச்செல்லாம் நல்லாதான் பேசுவீங்க, அப்புறம் முரண்டு பிடிப்பீங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம அவ வீட்ல இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா கல்யாண ஆசையை காட்டி நான் ஏமாத்த விரும்பல. இந்த முறை கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். என்ன பரிபூர்ணமா நம்புங்க. வேண்டாமா, நீ நல்லவளாவே இருந்துட்டு போ. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. வேண்டாமா, நீ நல்லவளாவே இருந்துட்டு போ. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. கல்யாண பேச்சு பேசுறதுக்கே நீ வேஸ்ட். உன் பையனை விட்டா என் பொண்ணை கட்டிக்க வேற மாப்பிள்ளை இல்லையா என்ன? ஊர்ல 1000 மாப்பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா என் பையனை மாதிரி உங்க பொண்ண சந்தோஷமா பாத்துக்க ஒருத்தன் கிடைக்கவே மாட்டான். ஏன்னா என் பையன் அந்த அளவுக்கு உங்க பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கான். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காட்டியே பரவாயில்ல. நீ வேணா, உன் பையனும் வேண்டாம். அப்போ இதுதான் உங்க முடிவா? திரும்ப திரும்ப நீ எத்தனை தடவை வந்து கேட்டாலும் இதுதான் என் முடிவு. நீ எல்லாம் என் வீட்டு வாசப்படி ஏறது தெரிஞ்சாலே அடிக்கடி வர்ற 4 நல்லவங்க கூட வராம போயிடுவாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்ததுக்கு நீங்க எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஏன் இங்க வந்திருக்கிற காரணமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன வந்து மிரட்ட, ஏன் தங்கச்சி உன்னை வந்து மிரட்டினான். என் தங்கச்சி மேல உள்ள பயத்தினால நீ இங்க ஓடி வந்திருக்க. இல்லேனா ஓ வாயில இருந்து இப்படி மரியாதை வார்த்தையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? உங்க தங்கச்சிய கூட நான் சந்திச்சு பேசினேங்க. அவங்க ஒண்ணு என்ன மிரட்டல, எடுத்து சொன்னாங்க, அவ்வளவுதான். நானா மனசு மாதிரிதான் இங்க வந்தேன். நீங்க வேணும்னா உங்க தங்கச்சி கேட்டு பாருங்களேன். நான் எதுக்கு என் தங்கச்சி கேட்கணும்? எங்களுக்கும் 4 பேர் இருக்காங்கன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏழைனா உங்களுக்கெல்லாம் இலக்காரமா போச்சுல. சரி, நான் கிளம்புறேன். நீங்க என்ன மன்னிக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் வேணா ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? என் பையனை வர சொல்றேன். அவங்கிட்ட நீங்களே பேசி பாருங்க. நான் கல்யாணத்துக்கு கூட வரல. நீங்களே முன்னாடி நின்னு அவங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தனி கொடுத்தனும் நடத்தட்டும். நான் வேணும்னா தனியா இருந்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதா? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண எனக்கு தெரியாதா? என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும், எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு ஓ யோசனை தேவையில்லை. நீ அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து தொல்லை பண்றதை நிறுத்தினாலே நாங்க நிம்மதியா இருப்போம். மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொன்னதுனாலதான் நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த என் தங்கச்சி கிட்ட சொல்லி உன் மானத்தை வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. அதான் போங்கறல. சித்ரா, அமுதாவை போட்டு தள்ளிட்டேன். என்ன சித்ரா, நான் தான் அமுதாவை போட்டு தள்ளிட்டேன்ல,
அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். இப்ப என்ன அதுக்கு? என்ன இவ்வளவு சாதாரணமா கேக்குறேன்? எவ்வளவு பெரிய காரியத்தை முடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்படியா? சித்ரா, நான் சொன்னது மாதிரி அமுதா கதையை முடிச்சிட்டேன். அதே மாதிரி நீ எம்டி கதையை முடிச்சா நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கலாம்ல. எம்டிய எப்படி முடிக்க சொல்ற? நீ அமுதாவை கொலை பண்ண மாதிரியா? என்ன மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி முழிக்கிற? என்ன சொல்ற சித்ரா? என்னமா புரியல? இல்ல நடிக்கிறியா? டிராயர்ல தானே வச்சிருந்தேன், எப்படி உன் கைக்கு? அது வேற, இது காபி. கார்த்தி, நீ பஞ்சத்துக்கு கிரிமினல், நான் பரம்பரை கிரிமினல். உனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் கிரைம் வரும். எனக்கு என் ரத்தத்திலேயே ஊர்னது கிரைம். தானா தோணிக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசா தோணும். நான் எது செஞ்சாலும் தனியா தான் செய்வேன். நல்லத கூட்டமா பண்ணலாம், தப்ப தனியா தான் பண்ணணும். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.